அனைவருக்கும் வணக்கம். இன்று சொர்க்கத்திலிருந்து வந்த ஓலை என்ற அக்பர் பீர்பால் கதையை நாம் காணலாம். அரசரிடம் பீர்பாலுக்கு மிகுந்த செல்வாக்கு இருப்பதைக் கண்ட அமைச்சர்கள் அனைவரும் பொறாமை தீயால் வெந்து கொண்டிருந்தனர். அவர்கள் எப்படியாவது பீர்பாலை ஒழித்துவிட தீர்மானித்தனர். நாம் பெரிய மனிதர்களாக செல்வாக்கோடு வாழ வேண்டுமென்றால் இந்த பீர்பாலை தீர்த்து கட்டியாக வேண்டும் என்று அதற்கான திட்டத்தை தீட்டினார்கள். அரசருக்கு முடித்திருத்தும் நாவிதரை பயன்படுத்தினார்கள். அவருக்கு பொருளாசை காட்டி அவரை சம்மதிக்கச் செய்தார்கள். தங்களுடைய இரகசிய திட்டத்தை எப்படியும் நிறைவேற்றி கொடுக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொண்டார்கள். அந்த நாவிதரும் அதற்கு சம்மதித்தார். ஒரு நாள் அரசருக்கு முடிவெட்ட வரும்படி நாவிதருக்கு அழைப்பு வந்தது. அதையே தம் சதித்திட்டத்திற்கு பயன்படுத்த தீர்மானித்தார் அந்த நாவிதர். அரசே, தங்கள் முடியும் தங்கள் தந்தையார் முடிக்கு நிகரான அழகு என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார் நாவிதர். ஓ, அவ்வளவு அழகா என்றார் அரசர். ஆமாம் அரசே, ஆனால் தங்கள் தந்தையார் மீது தாங்கள் அவ்வளவாக அக்கறை காட்டுவதில்லை போல் தெரிகிறது. பாவம், முடி வளர்ந்து அவருடைய அழகையே கெடுத்திருக்கும் என்றார் நாவிதர். என்ன, நீ சுயபுத்தியோடுதான் பேசுகிறாயா? அவர் இறந்து போய் எத்தனையோ வருடங்கள் ஓடி மறைந்து விட்டன என்பது உனக்கு தெரியாதா என்ன? அவரை போய் பார்த்து நலம் விசாரித்து வரவா முடியும் என்றார் அரசர். அதற்கு நாவிதர், முடியும் அரசே, தாங்கள் மனது வைத்தால் முடியும் என்றார். எப்படி? எனக்கு தெரிந்த மந்திரவாதி ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை மயானத்திற்கு எடுத்துச் சென்று சில மந்திரங்களை ஓதி எரிப்பார். ஆனால் தீ நம் உடலை எரிக்காது. நேராக நாம் சொர்க்கத்திற்கு போய் வேண்டியவர்களை சந்தித்துவிட்டு திரும்பி வரலாம். ஆனால் அதற்கு நம்பிக்கையான ஆள் ஒருவர் வேண்டும் என்றார் நாவிதர். அப்படியானால் நாம் யாரை அனுப்புவது என்று அரசர் சிந்திக்கத் தொடங்கினார். அரசே, இதற்காக ஏன் நீங்கள் இவ்வளவு யோசிக்க வேண்டும்? தங்கள் நம்பிக்கைக்கும் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் தான் நம் அமைச்சர் பீர்பால் இருக்கிறாரே, அவரை விட சிறந்தவர் யார் என்றார் நாவிதர். அரசரின் முகத்தில் நம்பிக்கை ஒளி பரவியது. சரியாக சொன்னாய், அதற்கு பீர்பாலே ஏற்றவர், அவரையே அனுப்பி வைக்கலாம் என்றார். மறுநாள் அரசவை கூடியது. எல்லா அமைச்சர்களும் பெருமிதத்தோடு வந்து அமர்ந்திருந்தனர். அரசர் பீர்பாலை அழைத்து தம் விருப்பத்தை வெளியிட்டார். நீர் சொர்க்கத்திற்கு சென்று என் தந்தையாரின் நிலையை அறிந்து வர வேண்டும் என்றார். பீர்பால் இதை கேட்டு திகைப்படைந்தார். இது எதிரிகளின் சதி என்பது புரிந்தது. சரி என்று சம்மதித்து விட்டார் பீர்பால். அரசே, தங்கள் உத்தரவை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன். ஆனால் அதற்குள் என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் உள்ளன. அதனை முடிக்க 2 மாதங்களாகும். அதுவரை அரசரை சந்திக்க வர முடியாது. மேலும் வழக்கமாக நான் தியானம் செய்யும் இடத்திலிருந்தே சொர்க்கத்திற்கு போக விரும்புகிறேன் என்றார். சரி என்று அதற்கு சம்மதித்தார் அரசர். பீர்பால் 2 மாதங்களாக அரசவைக்கு வராமல் சொர்க்கத்திற்கு போகும் வேலையில் ஈடுபட்டார். சுடுகாட்டிலிருந்து பக்கத்திலுள்ள காட்டுக்கு ஒரு சுரங்கப்பாதையை வெட்டி கொண்டார். அது யாருக்கும் தெரியாமலும் பார்த்து கொண்டார். 2 மாதங்களுக்கு பிறகு அரசவைக்கு வந்த பீர்பால் சொர்க்கத்திற்கு புறப்பட தயாராக இருக்கிறேன் என்றார். முறைப்படி எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. மந்திரவாதி மந்திரங்களை சொல்லி தீயை மூட்டினான். புகை சூழ்ந்தது, நெருப்பு பரவியது. புகை மண்டலத்தில் மறைந்து பீர்பால் சுரங்கப்பாதை வழியாக தப்பி காட்டிற்குள் சென்று விட்டார். பின்னர் மாறுவேடம் அணிந்து தம் வீட்டிற்கு போய் சேர்ந்தார். பீர்பால் செத்து எரிந்து விட்டான் என்று ஆனந்தப்பட்டார்கள் பொறாமை பிடித்த அமைச்சர்கள் அனைவரும். 6 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. திடீரென ஒரு நாள் அரசவைக்குள் ஒரு ஓலையோடு மீசையும் தாடியுமாக ஒரு துறவி வந்தார். அவர் அரசரிடம் சென்று தம் கையில் இருந்த ஓலையை கொடுத்தபடி, அரசே, என்னை அடையாளம் தெரியவில்லையா என்றார். அரசர் எழுந்து வந்து பணிவோடு ஓலையை வாங்கிக் கொண்டு, தங்களை எனக்கு அடையாளம் தெரியவில்லையே என்றார். அரசே, நான் தான் பீர்பால். சொர்க்கத்தில் தங்கள் தந்தையை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஓலை
தங்கள் தந்தையார் கொடுத்தனுப்பியது என்று பணிவுடன் சொல்லி அந்த ஓலையை கொடுத்தார். ஓலையை பிரித்து படித்தார் அரசர். மகனே, எனக்கே என்னை அடையாளம் தெரியாமல் போய்விடும் போலிருக்கிறது. என் தலைமுடியும் தாடியும் பாதத்தில் மிதிபடுகின்றன. உடனடியாக நம் அரண்மனை நாவிதனை அனுப்பிவை என்று ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. ஓலையை படித்த அரசர், என் தந்தைக்கு இந்த நிலையா என்று மிகவும் வருத்தப்பட்டார். உடனடியாக அரண்மனை நாவிதனை அழைத்து வரச் சொன்னார். அவனிடம் அரசர், இதோ பார், பீர்பால் சொர்க்கத்திற்கு சென்று என் தந்தையை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அங்கு முடிவெட்ட ஆள் இல்லாததால் அவரை அடையாளம் கூட தெரியவில்லையாம். உம்மை அனுப்பி வைக்கும்படி ஓலை அனுப்பியிருக்கிறார். நாளையே நீ புறப்பட தயாராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். நாவிதன் திகைத்துப் போனான். நான் வெட்டிய குழியில் என்னையே தள்ளிவிட்டாரே பீர்பால் என்று எண்ணி நடுங்கினான். தலை சுற்ற தடால் என்ற அரசரின் காலில் விழுந்தான். சதித்திட்டத்தால் உண்டான எல்லா உண்மைகளையும் கூறி அழுது மன்னிக்கும்படி கதறினான். அப்போதுதான் அரசருக்கு உண்மைகள் உள்ளபடி புரிந்தது. பொறாமை பிடித்த அமைச்சர்களையும் நாவிதனையும் சிறையில் தள்ளி பூட்ட உத்தரவிட்டார். பொறாமையால் என் அன்பான பீர்பாலை கொல்ல சதி செய்தார்களே என்று கலங்கினார் அரசர். அதன் பிறகு பீர்பாலை கட்டி தழுவிக்கொண்டார் அரசர்.